நல்ல ஒரு கோல்டன் ஃபேஷியலை வீட்டிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வரும்போது ஃபேஸ் நல்ல க்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு 4 ஸ்டெப்ஸில் வந்து வீட்டில் எப்படி கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸுங்க, வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ரா மில்க் எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு காட்டனை டிப் பண்ணி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக இருக்க டர்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இந்த ரா மில்க் என்ன பண்ணும், நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்குங்க. இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ஃபேஸோட வந்துட்டு ஸ்கின் டோனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். உண்மையாக தாங்க, இந்த ரா மில்கில் அவ்வளோ ஒரு வந்து பவர்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குது. இது வந்து 2 மினிட்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம நெக் ஏரியாவில் எங்கெங்கே டார்க்னஸ் இருக்கோ அங்கேயுமே பண்ணி நம்ம எல்லா டர்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது வந்து ஹனி ஸ்க்ரப்புங்க. இந்த ஹனி ஸ்க்ரப் எப்படி பண்ணோன்னா, 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 1 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி அந்த சுகர் வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். இப்போ நல்லா சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணும். அப்புறம் நெக் ஏரியாவில், நெக்கில் வந்துட்டு அந்த செயினால் போகிறனால டார்க்னஸ் வரும் இல்லையா, அந்த ஏரியாவில் ப்ளஸ் டர்ட்னாலே டார்க்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாலெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண மூலமாக நமக்கு நல்லாவே டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் பண்ண போகிறாங்க. ஒரு ஹாட் வாட்டரை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதோட வந்துட்டு அந்த ஆவியை வந்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக படுற மாதிரி வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து வந்துட்டு இந்த கோல்டன் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த கோல்டன் பேக்குக்கு வந்து நம்ம நல்லா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்க போகிறோங்க. இதோட கோகோனட் ஆயில் ப்ளஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது ஃபேஸ் நெக்குக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே இந்த பேக்கை 20 மினிட்ஸ் விட்டோன்னா ட்ரை ஆனோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஹோலாக 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. இந்த பியூட்டி டிப்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது பியூட்டி டிப்ஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.